ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு கூட்டு பண்ணலாமா? வாழைத்தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பொடியாக கட் பண்ணி இந்த பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிற வாழைத்தண்டில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், சிறிதளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள் சிறிதளவு இந்த வாழைத்தண்டில் போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. வாழைத்தண்டு வேக லேட் ஆகுங்க, அதனால் 6-7 விசில் விடுங்க. கடாயை வச்சு தான் எண்ணெய் சிறிதளவு கடலப்பருப்பு, பைத்தம்பருப்பு சிறிதளவு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. சிறிதளவு காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா சிவக்க விட்டுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த தாளிச்சதை வாழைத்தண்டில் சேர்த்துக்கணுங்க. தாளித்து வச்சுக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகுலாம் போட்டு தாளித்து வச்சதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. வாழைத்தண்டை அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு நல்லதுங்க. கிட்னியில் கல்லெலாம் இருந்தால் வந்துடுங்க. சுட சுட சாதம், வாழைத்தண்டு கூட்டு போட்டுன்னு சாப்பிட்டா சுவையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.